ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரொம்ப சூப்பரான ஃபேஸ்க்கு இவ்வளோ நாள் டிப்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நான் ஹேர் எப்படி க்ரோத் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் முடி வளர்ச்சிக்காக நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு முடி ரொம்ப நல்லா கொட்டுது, வளர்ச்சி இல்லை, ஒரு மாதிரி சீப்பு போட்டாலும் அவ்வளோ முடி நம்மளுக்கு வருது. அதனால அந்த முடி கொட்டாது இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளான டிப்ஸு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஃபாலோ பண்ணுங்க. முடி கொட்டுறது நல்லா நிற்கும், நம்மளுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நான் இவ்வளோ பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸாக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வாரத்துக்காக நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் நான் தலைக்கு அப்ளை பண்ணுவேன். அடுத்து இஞ்சி, வீட்டில் இருக்கிற இந்த ரெமெடி எடுத்து இப்போ நம்ம சூப்பரான ஹேர் க்ரோத்துக்கு டிப்ஸு. இப்போ இது இஞ்சி நல்லா ஒரு 3-4 பீஸ் இஞ்சி நல்லா கையில் இது ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நான் வெறும் இந்த ஜூஸை மட்டும் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். மீடியம் சைஸுனாக்கா ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸாக வெங்காயம் இருக்கிறது எடுத்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி இவ்வளோ பெரிய பீஸ் ஒரு 100 கிராமு இல்லை 50 கிராம் இஞ்சி இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த தலையில் இருக்க இந்த பொடுகு தொல்லைனால கூட முடி கொட்டுறது வளர்ச்சி இருக்காது. அதனால இந்த பொடுகு தொல்லிக்கெல்லாம் சேர்த்து இது நல்லா முடியை வளர்ச்சி கொடுக்கும். இது பொடுகு தொல்லை நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா முடி கொட்டுறதுல நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நான் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது நான் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். நைஸாக அந்த ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இங்கே அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது ஃபில்ட்ரு பண்ண பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸு சும்மா லைட்டாக எல்லோ, இந்த வெங்காய கலரு இஞ்சி கலர் சேர்ந்து இந்த மாதிரி வரும் ஜூஸு. இப்போ ஒரு பாக்ஸில் இது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது ஒரு வாரத்துக்காக இந்த மாதிரி இவ்வளோ ஜூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எவ்வளோ என் முடிக்கு வேணுமோ நான் அது மாதிரி எடுத்துக்கிறேன். நான் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் அதனால் ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறது பாதாம் ஆயில். இது பாதாம் ஆயில் இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாதாம் ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இது நல்லா நம்ம இது கலக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைச்சிருந்து இதில் தேங்காய் எண்ணெய் இல்லை பாதாம் ஆயில் இல்லை கேஸ்டர் ஆயில் எது இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இப்போது நான் எப்படி அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் தலையில் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த காட்டனில் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி தொட்டுட்டு இந்த முடி இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு இந்த ரூட்டு இதுக்கெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி முடி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்புறமா உங்களுக்கு எங்கெங்கே முடி வளராத இருக்குது அந்த இடத்துலலாம் லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அந்த ரூட்டுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணுங்க. ஒரு 2 ஹவர் மினிமம் 2 ஹவர் விட்டு நீங்கள் இது வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பொடுகு தொல்லை எல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எங்கெங்கே முடியலையோ அங்கே லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரூட் எடுத்துகிட்டு அங்கங்கே இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் நம்மளுக்கு கிளியர் ஆகுது. அந்த பொடுகு தொல்லை கூட நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி இப்படி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு
வந்தீங்கன்னா அந்த பொடுகு தொல்லை கம்மியாகுது, நம்மளுக்கு முடி கொட்டுறது அந்த ஹேர் ஃபால் கூட நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது. 2 ஹவர் கழிச்சு இது நம்மளால ஃபுல்லாக போட முடியாது, யாராவது ஒருத்தரை, ஏன்னா எதிர்க்கத்தான் நம்ம போட்டுக்க முடியும், யாராவது ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி முடி எடுத்து கொஞ்சம் போட வைக்கலாம். ஏன்னா லென்த்து பூரா போடணும் இல்லைங்களா, அவ்வளோ நம்மளுக்கு க்ளீனாக இதாகாது. அதனால யாருன்னா ஒருத்தரை வச்சு கூட நம்மளுக்கு கை கெட்டுற அளவுக்கு நம்ம போடலாம். இருந்தாலும் க்ளீனாக போடணுன்னா இந்த மாதிரி ரூட் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா அந்த பொடுகு தொல்லியோ முடி வளர்ச்சியோ முடி கொட்டுறதுக்குள்ள நம்மளுக்கு ஸ்டாப் பாருங்கள். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது 2 ஹவர் கழிச்சு நான் குளித்த பிறகு அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வெங்காயம் நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தான், முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அது இல்லாமல் இஞ்சி போட்டுக்கிறது வந்து நம்ம முடியில் இருக்க அந்த டேண்ட்ரஃபு அதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக இது ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்போ முடி கொட்டுறதுக்கோ இது அப்ளை பண்ண பிறகு எப்படி உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு நான் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டு தான் இது நல்லா ரிசல்ட் கிடைச்சுன்னு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.